ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்க்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இந்த தேர்வுக்கான தயாரிப்பு முறைகள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த தேர்வு எந்த முறையில் நடத்தப்படும் என்பது சார்ந்த நிறைய விளக்கங்களை நம்மோடு பகிர்றதற்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ரஞ்சித் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். பாடத்திட்டம் அப்படின்றது என்னென்னவாக இருக்கும், இப்போ என்னென்ன எவ்வளவு மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படும்? முதல் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் பாத்துருவோம். ப்ரிலிம்ல பாத்தீங்கன்னா 4 பேப்பர் கேட்பாங்க, 4 செஷன் கேட்பாங்க. ஆக்சுவலா 4 செஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு ரீசனிங், இன்னும் 2வது பாத்தீங்கன்னா மேக்ஸ், 3வது இங்கிலீஷ், 4வது பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் அது போக ஜிஎஸ் கேட்பாங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கேள்விகள் அதுலயும் கேட்கப்படும். ஸோ முதல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் எல்லாமே 25 கேள்விகள் தான் கேட்கப்படும். இந்த 25 கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 2 மார்க். அப்படி பாத்தீங்கன்னா 50 மார்க் 4 செஷன். அப்ப ஒரு செஷனுக்கு 50 மார்க்னா 4 செஷனுக்கு 4 × 50 போட்டீங்கன்னா 200 மார்க் வந்துடும். 100 கொஸ்டின் தான் எழுத போறீங்க. ஏன்னா 25 கேள்வி தான் 4 செஷன்லயும் கேட்கறாங்க. 100 கேள்விகள் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நமக்கு டைம். 1 மணி நேரம் காம்போசிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எதனாலும் செலக்ட் பண்ணலாம். ரீசனிங் எடுத்துக்கலாம், அல்லது மேக்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் சோனோ அந்த கம்ஃபர்டபுள் சோனை முதல்ல எடுத்து நீங்க எழுத முடியும். அதனாலதான் அது பேர் காம்போசிட் டைம் 1 hour அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு எது ஈஸியா வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 100 கேள்விகள், அதாவது முதல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல 100 கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா 200 மார்க் கொடுக்கப்படும். அந்த 200 மார்க்ல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 160 பிளஸ் 158க்கு மேல எடுத்தவங்க எல்லாமே டயர் 2 பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ 158 160 பிளஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேஃப் எல்லா எக்ஸாம்லயுமே. 2வது பாத்தீங்கன்னா செகண்ட் டயர் 2 எக்ஸாமினேஷன். இந்த டயர் 2ல பாத்தீங்கன்னா நம்ம டயர் 1ல பார்த்த மாதிரியே அதே மேக்ஸ், டயர் 1ல பார்த்த மாதிரியே ரீசனிங், டயர் 1ல பார்த்த மாதிரியே இங்கிலீஷ், அதே மாதிரி டயர் 1ல பார்த்த மாதிரியே ஜிஎஸ். ஆனா இங்க கேள்விகள் மாறும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸை பொறுத்தவரை 30 கேள்விகள் கேட்கப்படும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா டயர் 1ல 25 கேள்விகள் தான். இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் 30 கேள்விகள். அதே மாதிரி ரீசனிங்கும் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1ல 25 கேள்விகள், இங்க டயர் 2ல பாத்தீங்கன்னா 30 கேள்விகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கேள்விகள் பாத்தீங்கன்னா இங்க கேட்பாங்க. டயர் 1ல 25 தான், டயர் 2ல 25 தான். அப்ப இங்கிலீஷ் அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டயர் 1ல 25 கேள்விகள், ஆனா டயர் 2ல பாத்தீங்கன்னா 45 கேள்விகள் கேட்கப்படும். இதுல என்ன ஒரு ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். அப்ப கிட்டத்தட்ட மேக்ஸும் ரீசனிங்கும் 30 கேள்விகள், 60 கேள்விகள். 60 × 3 மார்க்னு போட்டீங்கன்னா 180 மார்க். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷும் 2வது செக்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கு. அப்ப இங்கிலீஷும் ஜிஎஸும் நீங்க எடுத்தீங்கன்னா 45 25 70 கேள்விகள். 70 × 3 போட்டீங்கன்னா 210. ஸோ 180 பிளஸ் 210 மொத்தமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 390 மார்க் வந்துடும். இது மட்டுமே. இது போக கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு கேள்வி இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஸோ 60 மார்க் வந்துடும். அப்ப 390ல இருந்து 60 மார்க் நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 450 மார்க். அப்ப மொத்தம் இந்த செகண்ட் டயர் 2 எக்ஸாமோட மொத்த கேள்விகள் மொத்தம் மார்க் பாத்தீங்கன்னா 450 மார்க் வரும். இந்த 450 மார்க்ல போன தடவை பாத்தீங்கன்னா 340 பிளஸ் 340க்கு மேல எடுத்தவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அது போக பாத்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு 340 கிட்ட நீங்க வச்சிருக்கணும் மார்க்கை. இது போக நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ 340 எடுத்திருந்தா போதும். ரா ஸ்கோர்னு சொல்லுவோம், நார்மலைசேஷன் ஸ்கோர்னு சொல்லுவோம். ரா ஸ்கோர்ன்றது நீங்க எடுத்த மார்க், அதாவது எவ்வளவு மார்க் எடுத்தோம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்றத நீங்க எடுத்துடலாம். பட் அங்கிருந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. பட் அப்படி நார்மலைசேஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 340 பிளஸ்க்கு மேல இருந்ததுன்னா தாராளமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு நம்ம போயிடுவோம். போஸ்டிங்ன்றது நம்ம செலக்ட் பண்ண முடியாது, நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த மெரிட் ரேங்கிங், நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ண மாதிரி நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்க. அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே. இது போக சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 3வது ஸ்டேஜ். அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஜஸ்ட் சர்டிபிகேட் மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் தட் உங்களுக்கு வேலை பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். சரி. இப்போ பாட புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புத்தகங்களை படிக்கிறாங்க, தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்கிற அந்த புக்ஸை படிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பரவலா நம்ம பார்க்குற விஷயமா இருக்கு. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னா அதற்கான புத்தகம்னா என்னென்ன? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான புத்தகம் பாத்தீங்கன்னா அதே தான் என்சிஆர்டி புக் 6 to 10th.
அப்ப யூபிஎஸ்சிக்கும் அதான் சொல்றோம், எஸ்எஸ்சிக்கும் அதான் சொல்றோம். அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளும். ஆனா எஸ்எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் புக்கிஷ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்களோ அந்த ஹைலைட் பண்ண பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதே தான். அதே 6 to 10th தான் நம்ம என்சிஆர்டி படிக்கிறோம். பட் என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அதே நேச்சர்ல தான் நம்ம படிக்கிறோம். புக் பேஜ் பேக்ல திருப்பணும் அப்படின்னா நீங்க அதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாலே போதும். ரொம்ப திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ மித்த எக்ஸாம்லாம் 6 மாசம் போதும். பட் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கவர் பண்ணுவாங்க. ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கவர் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 13ல இருந்து 30 வரையும் போட்டிருக்காங்க. 13ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரையும் வரிசையா எக்ஸாம் நடக்குது. வெறும் எஸ்எஸ்சி எக்ஸாம் மட்டும். அப்ப ஒவ்வொரு ஸ்லாட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஜிஎஸ்ல மட்டுமே கவர் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்லாட்டை எடுத்துட்டு போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுமே கவர் பண்ணுவாங்க. இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐ மீன் ஜெனரல் அவேர்னஸ் சொல்றோம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ன்றதை நம்ம படிக்கிறோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற பவுண்டரி எந்தெந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங், டான்சிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். டேம், சாங்சுரிஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவோட கேள்விகளும் கேட்கப்படுது. ஓகே. இதில் நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து ஒரு அனலிட்டிக்கலான கேள்விகள் இருக்காது அப்படின்னு. அப்போது இப்போது ஸ்கூல்ஸ்லேயே அந்த புக்ஸ் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படுது. இப்போ அதை தாண்டி அனலிட்டிக்கலாக கேட்கப்படும் அப்படின்ற அடிப்படையில் தான் போட்டித் தேர்வுக்கான கேள்விகள் அப்படின்றது வித்தியாசப்படுது. ஸோ இந்த எஸ்எஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்படி அது வித்தியாசப்படும்? இந்த எஸ்எஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் மேத் ரீசனிங் தான் மேஜர் சோர்ஸ். ஆக்சுவலா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸே இருக்கு. ஏன் அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேத் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது கிளியர் பண்ற ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எந்த ஏரியால இருந்து கவர் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிஎஸ்ன்றது ஒரு கடல் மாதிரி. அது எங்க இருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கப்படலாம். பிசிக்ஸ்ல இருந்து, பாட்னில இருந்து, ஜுவாலஜில இருந்து, எங்க இருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கப்படலாம். அதை நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த 6 to 10th வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக்கை படிச்சீங்க அப்படின்னா இது ஒரு புக்கிஷ் நேச்சர் டைரக்டா வந்துரும். பட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஐ மீன் டயர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்டாங்க. மேக்ஸ், ரீசனிங்லாம் எல்லாம் ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. அப்ப இந்த சக்சஸ் ரேட் எப்படி அந்த அதாவது அந்த டிஃபரன்ஷியேஷன் வருது அப்படின்னா மேத் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க தரவா ஒரு 95% ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஜிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணா போதும். அது போக இங்கிலீஷும் நல்லாவே பிளே ஆகுது. ஏன்னா 45 கேள்விகள் டயர் 2ல கேள்விகள் கேட்கப்படுது. 40 இருக்கு. எல்லாத்தையும் விட அதிகமான கேள்விகள் இங்கிலீஷ்ல தான் கேட்கப்படுது. சமீபத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதாவது அந்த கொஸ்டினோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்ப பசங்க இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இதை கிளியர் பண்ற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸி. அப்ப முக்கியமான ஏரியா யார் இருக்காங்க அப்படின்னா மேத், ரீசனிங், இங்கிலீஷ் தான். இந்த 3 மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு பெருசா நம்ம படிக்கவும் முடியாது, அதை கான்சென்ட்ரேட் பண்றதும் முடியாது. ஏன்னா கேள்விகள் எங்க இருந்து வருதுன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. பட் இந்த 3 நம்மளால கெஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட், நம்ம கரெக்டா போட்டிருக்கோம், ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். பட் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இருக்கிற 4 ஆப்ஷனுமே ரிலவென்ட் டு த கொஸ்டின் மாதிரி இருக்கும். சரி இது 4 ஆப்ஷனுமே ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி அந்த டவுட் வரும். சோ அந்த அந்த திருப்தின்னு சொல்லுவோம். அது சாட்டிஸ்பாக்சன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்ல வராது. அதனால பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா 2 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல திணற இருப்பாங்க. இப்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கலாமா, இல்ல இது இருக்கலாம். ஆனா மேத் ரீசனிங்ல நீங்க கான்பிடண்டாவே சொல்லலாம் இதான் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. சோ அதனாலதான் அதோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தி. மெஜாரிட்டி மேஜர் சப்ஜெக்ட்ன்றது அதுலதான் மேத் அண்ட் ரீசனிங் அந்த இடத்துல. ஓகே. இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு. இப்போ இதிலிருந்து தேர்வு நடக்கக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளாக இந்த தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனை முடிக்கிறது சாத்தியமா? இப்ப ஜூலை 4th வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கு. ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணி ஐ மீன் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அது போக ஜூலை 4th இருந்து ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. சோ தட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு மாசம் 10 நாள் தான் கையில இருக்கு. ஒரு மாசம் 10 நாள் இப்பதான் ஒருத்தர் ஃப்ரெஷர் ஆரம்பிக்கிறாரு, நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பாசிபிள் இல்ல. பட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். போய் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா முடிக்கணும், இதுக்கான பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஒரு 3 மாசமா படிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு 4 மாசமா படிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். சோ இந்த 1 மாசம் ப்ரிப்பேர் பண்றவங்க கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ புக் வைஸ்ல போக முடியாது. இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 120 130 செட் வரும். அந்த 130 செட்டை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி தாராளமா கிளியர் பண்ணலாம் பிரிலிம்ஸ். மெயின்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், அதுக்குள்ளேயே அவங்க அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் லிமிட் இருக்கா சிவில் சர்வீஸ் மாதிரி? இல்ல மேம், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எதுவுமே கிடையாது. ஏஜ் அதாவது ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 to 32 அது அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். பிளஸ் 3 இயர்ஸ் ஓபிசி ரிலாக்ஸேஷன், ஜென்ரலுக்கு ஐ மீன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஸோ இதுக்குள்ள தான் நீங்க பண்ண முடியுமே ஒழிய நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இது கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது. ஓகே சார். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட இந்த சிஜிஎல் எக்ஸாம் இதற்கான தயாரிப்பு என்ன பாடத்திட்டம் என்பது சார்ந்த நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். இதற்காக தயாரிப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றி. நன்றி மேம், தேங்க்யூ. நன்றி மேம், தேங்க்யூ.